ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் எஃப்ஐ கேமர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் பாஸ் வந்து அப்டேட் ஆகிருக்குது அடுத்த சீசன்து. சரிங்களா, வாங்க அப்படி என்ன தான் கொடுத்துருக்குறாங்க, என்ன நல்லா இருக்குது எது நல்லா இல்லை அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ பாஸ்லேயே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இவர் கொடுத்துருக்காங்க நம்மன். ஸோ இவர் வந்து நம்மன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த பிளேயரை, ஓகேவா. ப்ரோ பாஸில் வந்து கேதர் ஜாதவ் கொடுத்துருக்குறாங்க, நம்பர் 90 ஆல்ரவுண்டர். அப்புறம் நம்மளுக்கு ஏஷியா ட்ராஃபி வந்து கார்டு 10 கொடுத்துருக்குறாங்க ஃப்ரீ பாஸில். அப்புறம் ஜெம்மு கொடுத்துருக்குறாங்க ப்ரோ பாஸில். இப்போ ரெண்டுமே வந்து என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ப்ரோ பாஸ் நீங்கள் 559 ஜெம் போட்டு நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு 300 ஜெம்மு வந்து ரிட்டன் வந்துடும். இதெல்லாம் நீங்கள் வின் பண்ணி கலெக்ட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அப்படியே வந்தீங்க அப்படின்னா இமோஜுக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா, ப்ரோ பாஸில். ஓகே, ஃப்ரீ பாஸில் வந்து அவளுக்கு எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஒரே ஒரு ஜெர்சி, வாட்டர் ஜெர்சி ஒன்று கொடுத்துக்குறாங்க, சரியா, பிளாக் கலரில். அது ஒன்று தான், வேறு எதுவுமே வந்து ஃப்ரீ பாஸில் வந்து எதுவுமே நல்லா இல்லை. ப்ரோ பாஸ் வாங்குறீங்க பார்த்தியா, நீங்கள் அமௌண்ட்லாம் போட்டு சில பேர் வாங்குறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க, அவங்களுக்குலாம் வந்து செம்ம. ஏன்னா வந்து ஜெம்மு 300 ரிட்டன் வந்துடும். அப்புறம் ஒரு எமௌண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அந்த எமௌண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். பவுலர்ஸ் 77 எல்லாருமே வந்து 80க்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. 60க்கு மேலே இருக்கிறவங்க தான் நிறைய கொடுத்துருக்குறாங்க. விக்கெட் கீப்பரு, பவுலரு. ஸோ ஓகே, ப்ரோ பாஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணுமா தான் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜெர்சிஸும் கொடுத்துருக்குறாங்க. ஜெம்மு வந்து உங்களுக்கு 20, எமோஜி வந்து 2 கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. வந்து ப்ரோ பாஸில் நாம் வந்து ஃப்ரீ பாஸ் தான் பேசணும், ஏன்னா பேசுகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு ஜெர்சி கொடுத்துக்குறாங்க, அது நல்லாவும் இல்லை. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, கண்டென்ட் இல்லையே. என்ன கொடுத்து வச்சுக்கிறாங்க, ஓகே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம். அதுக்காக எதுவுமே இல்லை. அதே மாதிரி நம்மளும் நம்பர் 1 பிளேஸுக்கு போயிடணும்டா, இன்றைக்கி அடிக்கிறண்டா தூக்கண்டா தட்டுறண்டா அப்படின்னு பேசிக்கிட்டுலாம் பில்டப்லாம் விட்டுருந்தோம். ஆனால் அதே மாதிரி போக முடியல. பார்க்கலாம், இனிமேல் 2 வீடியோவாக போட்டு ட்ரை பண்ணுவோம். ஃபைனலி இதான் கைஸ், இதான் வந்து எமௌண்ட்டு பாருங்கள் எப்படி இதுன்னு. இது வந்து எதுக்கு கொடுக்குறது, 6-4 அடிச்சாவா? ஓகே, எமௌண்ட் நல்லா தான் இருக்குது, வாங்கிக்கலாம். அதே மாதிரி தீக்ஷனா மிச்சல் 81 ஆல்ரவுண்டர். ஸோ இவரையும் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், நல்ல தீக்ஷனா தான் அது, மத்தீஷ் தீக்ஷனா. ஸோ இவரே எடுத்துக்கலாம். ஜெர்சி பாருங்க கைஸ், இதான் கைஸ் அந்த ஜெர்சி. அதே மாதிரி டெவான் கான்வேவும் கொடுத்துருக்குறாங்க. ப்ரோ பாஸ் வாங்குறவங்களுக்கு செம்ம தான், ஏன்னா வந்து நல்ல பிளேயர்ஸும் இருக்கிறாங்க, யாருக்கெல்லாம் விக்கெட் கீப்பர்லாம் வேணும். அப்புறம் அதே மாதிரி கோல்டு கார்டு கொடுத்துருக்குறாங்க, நிறைய கோல்டு பிளேயரும் கொடுத்துருக்குறாங்க, நிறைய கீது கைஸ் வந்து ப்ரோ பாஸில், ஓகேவா. அவ்வளோதான் இந்த வீடியோ, வேறு எதுவுமே இல்லை. பார்க்கலாம், இனிமேல் வீடியோ டெய்லி அப்லோட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். ஸோ இவனுக்கு வந்து அவளுக்கு எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி ஃப்ரீ பாஸில் வந்து லாஸ்ட்டில் வந்து 10 கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. 10 வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அது ஒன்று தான் நல்லா இருக்குது. ஃப்ரீ பாஸில் ஜெர்சிஸும் நம்ம வந்து நல்லா இல்லை, ப்ரோ பாஸில் வேணால் நல்லா இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவுமே கொடுக்கல. ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருப்பாங்கன்னு தான் நினச்சேன். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் ஏதாவது புதுசாக ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்களான்னு. நேற்று இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கூட ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இப்போ 7th பிளேஸில் இருக்கிறோம், சரிங்களா. வாங்க இனிமேல் 2 வீடியோ போட்டு மேலே புஷ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, பாய் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டாட்டா, பாய், see you.